எங்க கிளம்பிட்டீங்க? கருப்பு போர்வைய போத்திக்கிட்டு டார்ச்சும் தடியும் கையுமா? ஊர்காவலுக்கு. அது வயசு பசங்க பண்ண வேண்டிய வேலையாச்சே. ஊர் மக்களுக்காக உயிரை கொடுக்கிற அர்ப்பணிப்பு உணர்வும் எதிரிகளை ஒளிச்சு கட்டுற துணிச்சல் இருந்தா யார் வேணாலும் போகலாம். அது சரி. ஊரை காப்பாத்துறன்னு போய் நீங்க மட்டமலக்க சாஞ்சு உயிரை விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? 1000 தான் இருந்தாலும் நாம உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறாளே, இவதான் பத்தினி பத்திரமாத்து தங்கம் நினைச்சீங்களா? நான் ஒன்னும் உங்க மேல இருக்கிற அக்கறையிலயோ அன்புலயோ சொல்லல. எனக்கு ஒரு வழி பண்ணாம நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நடுத்தருவுல நிக்கிறதா? நீ எதுக்கு நடுத்தருவில் நிக்கணும்? நீ வசதியா வாழ உனக்கு என்னென்ன வந்து சேரணுமோ அதெல்லாம் வந்து சேரும். அப்படி நம்பிக்கிட்டு எலவு காத்த கிளி மாதிரி உட்காந்துட்டு இருக்க இந்த அருந்ததி ஒன்னும் ஏமாளி கிடையாது. என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பொண்ணு தாயம்மா உயிரோட இருக்கிறதும் இந்த ஊருக்கு வந்து அம்மனுக்கு சாம பூஜை பண்ணிட்டு போறதும் எனக்கு தெரியும். சாம பூஜை பண்ணது உங்க அருமை பொண்ணுதான்னு தெரிஞ்சா உங்களை மதிக்கிற இந்த ஊரே தரையில போட்டு மிதிச்சுடுன்னு பயந்துதானே அத மறைக்கிறதுக்கு இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஊர்காவலுக்கு போறேன்ற பேர்ல அந்த தாயம்மா வந்தா அவளை பார்த்து கூட்டிட்டு வரலாங்கிறது தானே உங்க கணக்கு. இதையெல்லாம் ஊரை கூட்டி நான் சொன்னேன்னா உங்க கதி அதோ கதிதான். என்ன மிரட்டுறிய? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. உன்னால என்ன தடுத்து நிறுத்தவே முடியாது. தள்ளு. ஐயா ஐயா ஆண்டவரையா. என்ன மாதிரி ஓடி வர? என்ன விஷயம்? ஐயா ஊர்காவலுக்கு நீங்க வரவேணாங்க ஐயா. நான் போலன்னா அப்புறம் யார் ஊர்காவலுக்கு போறது? ஐயா ஊர் இளந்தாரிங்க எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போறோம்னு முடிவு பண்ணிட்டோங்க ஐயா. என்ன சொல்ற? ஐயா ஊர் செழிப்புக்காக நீங்க எவ்வளோ பாடுபட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க முழுக்க கண்ணு முழிச்சு ஊரை காவ காத்துக்கிட்டு அது நல்லா இருக்காதுங்க ஐயா. அது அந்த ஆண்டவனுக்கு அடுக்காதுங்க ஐயா. ஐயா இதை நம்ம ஊரு மக்க மனசுல உரைக்கிற மாதிரி சொன்னேன். எல்லாரும் நானேன்னு போட்டி போட்டுக்கிட்டு காவலுக்கு கிளம்பிட்டாங்க ஐயா. ஐயா நீங்க எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குங்க. நாங்க பாத்துக்கணுங்க ஐயா. வரங்கய்யா வரங்கம்மா. பரவாயில்ல, உங்க பக்கமா அதிர்ஷ்ட காத்து அடிக்குது. ஊரை காவல் காக்க போறேன்னு பெருமையா சொல்லிட்டு வந்த உங்களால சொன்ன வாக்கு காப்பாத்த முடியாம போச்சுன்னா அவமானப்பட்டு நிப்பீங்கன்னு தான் உங்களை நான் போக கூடாதுன்னு சொன்னேன். என்ன மீறி நீங்க போயிருந்தீங்கன்னா தாயம்மாவை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிருப்பேன். அப்படி உங்களுக்கு அவமானம் வந்திருக்கும். ஆனா இந்த 2 விதத்திலயுமே இல்லாம ஊர் ஜனமே ஒண்ணு சேர்ந்து உங்களை காவல் காக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உங்க மரியாதையும் காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. இந்த ஊரை காப்பாத்தணும். ஐயா வணக்கம் ஐயா. வாங்கப்பா. எல்லாரும் நல்லபடியா ஊர்காவலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா. ஊர் ஜனமே காவ காக்க போனதுனால அம்மனோட உக்கரம் தணிஞ்சு உயிர் பலி எடுக்கல. அப்ப ஆண்டவர் சொன்னது சரியா போச்சுல்ல? ஆமாங்க ஐயா. இது புரியாம ஆண்டவர் ஐயா மனசு புண்படுற மாதிரி பேசிவிட்டோம். ஐயா வந்தா முதல்ல மன்னிப்பு கேட்கணும் ஐயா. யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். வணக்கம் ஐயா. அந்த சேர கொண்டோடா. சீக்கிரம் கொண்டா. ஐயா ஐயா நேத்து உங்க வார்த்தை மதிக்காம பேசிவிட்டோம்.
பெரிய மனசோட ஐயா எங்க எல்லாரையும் மன்னிக்கணும். அதை விடுங்க. ராத்திரி எந்த அசம்பாவிதம் நடந்தில்லையே. ஊர்காவல் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியா வந்துட்டீங்க. எல்லாரும் வந்துட்டோம் ஐயா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. என் பேச்சு கேட்டு எழுந்தாருங்கெல்லாம் ஊர்காவலுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அசம்பாவிதம் நடந்துடக் கூடாது, அவங்க குடும்பத்துக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு ஆத்தாவை நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். என் பேச்சை கேட்டு ஆத்தா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. ஆண்டவர் ஐயா, உங்க நல்ல மனசுக்கு இந்த ஊர்ல எந்த கெடுதலும் நடக்காது ஐயா. ஆமாங்க ஐயா. இனிமே இந்த ஊர்காவலை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. ரொம்ப நல்லதுப்பா. ஆண்டவர் ஐயா, இந்த விஷயத்துல புத்தியில வரைக்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னதே மாறிதான் ஐயா. அவருக்கு தான் நாங்க எல்லாருமே நன்றி சொல்லணும். மாறி எங்க வீட்டுக்கு போயிட்டானா? ஐயா வயிறு கடமுடன்னு இருக்குன்னு ஒதுக்குப்புறமா போயிருக்கான் ஐயா. போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். போய் ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டு வாங்க. ஐயா ஆண்டவர் ஐயா. ஐயா ஐயா மாறி செத்து கிடங்க ஐயா. ஐயோ என்னாச்சு? ஐயோ மாறி திருப்பதி சார் தான் மாப்பிள்ள. இவர் தான் சார் திருப்பதி. ஹலோ. சொல்லுங்க. அப்புறம் நீங்க முதல்ல உயிரை எடுத்து மிரட்டினீங்க. அப்புறம் ஒரு பெரியவர் என்னைய விலை பேசினாரு. இப்போ யார் இவர்? என்ன டெஸ்ட் பண்ண போறாரா? டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க விசாலிமாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, உங்களை இவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான். ஆமா, இவர் யாரு? அதான் சொன்னனே திருப்பதின்னு. நான் பேரை கேட்கல. நான் விசாலியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவர் எதுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு தான் கேட்குறேன். அது இல்ல, திருப்பதி விசாலிமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, வெல்விஷரு. வெல்விஷர்னா என்ன அர்த்தம்? புரியலையே. நீங்க என்னை கூப்பிட்டப்பவே நான் வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பேன். ஆனா இவர் முகத்தை பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். ஏன் இப்போ இப்படி கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு இதான் லிமிட்டு. நீங்களே யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? விஷாலியோட பேரண்ட்ஸ்க்கோ நடக்க போற எங்க கல்யாணத்துல எந்த ஆட்சேபனையும் இல்லை. சம்பந்தம் இல்லாம நீங்க யார் உள்ள பூந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். விசாலி யாரு? பெரிய ராணியா? இது பாருங்க, அவங்க ராணியா இல்லைன்றதுலாம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு நீங்க தகுதியானவங்களா இல்லைன்றதுதான் முக்கியம். ஹலோ, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? இது பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் எங்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். நாங்க இடைஞ்சல் இல்லை, உங்க மேல அக்கறையா தான் இருக்கும். என் மேல என்ன அக்கறை? எதுக்கு அந்த அக்கறை? அதுக்கு காலம் பதில் சொல்லும். நீங்க பண்ற இந்த டார்ச்சருக்குலாம் நான் விஷாலியை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா அது என்னால முடியல. ஏன்னா விஷாலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவளை என்னால விட்டுட்டு போக முடியல. இங்க பாருங்க, இதான் லாஸ்ட். இனிமே நீங்க அங்க வா, இங்க வா, அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் கூப்பிட்டீங்க, விஷாலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். என்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. நான் திருப்பதி பையன் இப்படி ரொம்ப கோவப்படுறாரு. அவரு கோவம் நியாயமானது தானே? என்ன நியாயம்? அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்மந்தம் இல்லாதவங்க தானே அவருக்கு. சரி, மாப்பிள்ளை எப்படி? பர்சனாலிட்டி வைஸ்லாம் ஓகே தான், பட் கேரக்டர் வைஸ் எனக்கு என்னமோ திருப்தி இல்லை. ஏன் அப்படி சொல்ற? என்னமோ தெரியல, என் மனசு ஏதோ தப்புன்னு சொல்ற மாதிரியே இருக்கு.
கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். வாமா உட்கார். நிச்சயத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டிய லிஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன். உனக்கு எத்தனை இன்விடேஷன் வேணும்? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கணும்ல? நான் யாருக்கும் இன்விடேஷன் அனுப்ப போறது இல்லப்பா. ஏம்மா? கல்யாணத்துக்கு கொடுத்துக்கலாம். சரி. ஏய் என்ன கமலி, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? பாருங்க, உங்க மூத்த பொண்ணு நிச்சயத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. யார் கமலியா? ஆமா. நான் பேசுறேன். குடு. இந்தாங்க. நான் பேசுறேன். ஹலோ. ஹலோ அப்பா. சொல்லுமா. அப்பா நான் கன்சீவ் ஆயிருக்கேன்ப்பா. அதனால டாக்டர் என்ன டிராவல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்கப்பா. ஃளைட்ல தான வர போற. அதுல என்ன பெரிய ரிஸ்க் இருக்க போகுது? அப்பா என் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஃளைட் டிராவலா இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்னு டாக்டர் சொன்னதனால உங்க மாப்பிள்ள ரொம்ப பயப்படுறாருப்பா. அதுவும் நியாயம்தாம்மா. இருந்தாலும் தங்கச்சி கல்யாணத்துக்கு அக்காலானா எப்படிமா? அது ஒரு பெரிய குறையா இருக்குமே. எனக்கும் வரணும்னு ஆசையா தான்ப்பா இருக்கு. என்ன பண்றது? சிச்சுவேஷன் இப்படி இருக்கே. சரிம்மா, நீயே உன் தங்கச்சிட்ட பேசு. இத கொடுக்குறேன். கமலிகா. விஷாலி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீயும் அத்தானும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். மயத்துல இருக்கிற பேபி என்ன சொல்லுது? சித்திய சீக்கிரம் பார்க்கணும்னு சொல்லுது. நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. உடம்பு பாத்துக்கோ. நல்லபடியா குழந்தை பெத்ததுக்கு அப்புறமா இங்க வா. சரி விஷாலி, நான் எங்க இருந்தாலும் என் மனசு அங்கதான் இருக்கும். உன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிக்கா, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன? பை. கமலியும் வந்தா மனசுக்கு நிறைவா இருக்கும். என்ன பண்றது, அவளும் நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும்ல. எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது கல்யாணி. அதை நினைச்சு மனசு தேத்திக்க வேண்டியதுதான். நிச்சயத்துக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணாலும் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். யாராவது பேர் விட்டு போயிருக்காங்க, செக் பண்ணி சொல்லு. ஏங்க, இதுல சாரதா சிஸ்டர் பேர் விட்டு போயிருக்கு. சாரதா சிஸ்டரா? ஆமாங்க. அவங்களுக்கு எதுக்கு? என்னங்க நீங்க? அவங்கதான் விஷாலியை முதல்ல தொட்டு கையில தூக்குனாங்க. அந்த குழந்தைக்கு இப்ப கல்யாணம் நிச்சயதார்த்தம். இது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இன்வைட் பண்ணலாங்க அவங்களையும். ஏமா, அவங்க 1008 குழந்தைய தொட்டு தூக்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் கல்யாணத்துக்கும் போயிட்டு இருந்தா அவங்க வேலை பாதிக்காதா? எதுக்கு வேண்டா தொந்தரவு? புரிஞ்சிக்க. என்னங்க பேசுறீங்க? நம்ம விஷாலி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாமளே அவங்கள மறந்துட்டோம். ஆனா அவங்க நம்மள மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம விஷாலி நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறத கண்டிப்பா தொந்தரவா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம கூப்பிடாம விட்டாதான் 4 பேர் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் வருத்தப்படுவாங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் மறுத்து பேசுவேனா? ஓ இஷ்டப்படி அவங்களை கூப்பிடு. சரிங்க, இது வந்துடுறேன். ஏமா, அந்த சாரதா சிஸ்டரோட வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? வீடு தெரியாது, ஆனா அவங்க செல் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்படியா? அந்த நம்பர் கொஞ்சம் சொல்ல. எதுக்கு? சும்மாதான். சரி, அந்த மொபைல் எடு. இதுதான் அவங்க நம்பர். நீ பேசு.
அண்ணேங்க தோப்புல இருக்காங்கம்மா. எந்த கவலையும் இல்லாம எண்ணீரை குளு குளுன்னு குடிச்சிட்டு இருக்கியானே. உட்காரு உட்காருமா. ஏ வரும்போதே சிடு சிடுன்னு சூடா வர்ற. ஏய் தங்கச்சிக்கு ஒரு இளநீ இப்படி குடுறா, குடிச்சிட்டு மனசு குளிரட்டும். ஊர்ல நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது மனசு குளிர மாதிரியா இருக்கு, வாழ்க்கையே வெறுப்பா இருக்குன்னு. ஏமா இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகுற? முதல்ல இந்த இதை குடி. எனக்கு ஒன்றும் வேணாம். குடிமா. சரி போ. என்னம்மா ஏன் டென்ஷன் ஆகுற? இருந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கத்தான் அண்ணன் இருக்கேன்ல. இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் உங்க ஆளுங்களும் உடம்பதான் வளர்த்து வச்சிருக்கீங்களே தவிர மூளையே இல்லையே. அதுக்குதான் நான் இருக்கேனே. அருந்ததி, எதுக்கு அனாவசியமா கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்க? அதான் எல்லா உறவுக்கும் சமமா நான் இருக்கேன் இல்ல. அது சரி அண்ணி. இவ்ளோ இருந்தும் நம்ம எதிரி தாயம்மா ஊருக்கே வந்து சாம பூஜை பண்ணிட்டு போயிருக்கா. அவ ஊருக்குள்ள வரப்போறதா நமக்கு எச்சரிக்கை விட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவள மாதிரியே இன்னொருத்தி வேற இருக்கான்னு சொல்றீங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் இது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணலையே. அப்படின்னு நீ நினைக்கிற? இந்த பாருமா, அந்த தாயம்மா சாம பூஜையை தப்பா பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஊருக்கே கேடு வரும்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல. இப்ப பாத்தியல்ல, ஊர்ல 2 பேர் மண்டைய போட்டான். நடந்த சாம பூசை தப்பா நடந்ததா இந்த ஊரே நம்புதில்ல. ஊர் நம்பாம எப்படி இருக்க முடியும்? நம்ப வைக்கிற மாதிரி தானே உன் அண்ணி தான் மூளையை உபயோகப்படுத்திருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல அண்ணி. ஆமாடி, உங்க அண்ணன் உன்னை இந்த ஊர்ல விட்டுட்டு வெளியூர்ல போய் தான் 2வது பொண்டாட்டி பிள்ளைங்களோட கொட்டம் அடிக்கிறாருன்னா எந்த நம்பிக்கையில? இவரோட மூத்த சம்சாரம் நான் இருக்கிறதுனால என்னோட நாத்தனாரு அதான் உன்னோட அரண்மனை வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் வந்துடாதுங்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கை என் அண்ணன் உங்க மேல வச்சிருக்கிறத விட எனக்கு அதிகமாவே இருக்கு அண்ணி. இப்ப பிரச்சனை அது இல்ல அண்ணி. நம்ம எதிரி என் வாழ்க்கையை பறிச்ச துரோகி அந்த தாயம்மாவை பத்தி தான். தப்பான சாம பூசை பண்ணதுனாலதான் 2 உயிர் பலி ஆயிருக்குன்னு இந்த ஊரே நம்ப வச்சிருக்குல்ல. அது யாரு? நான் தான். எல்லாம் உனக்காக தான் இருந்தது. அந்த தாயம்மாவை பழி வாங்கறதுக்காக தான். அது எப்படி அண்ணி? தோனிக்கிறானே, இவனை வச்சுதான் ஊர்காவல்ல இருந்த 2 பேரோட உசுர காவு வாங்கிட்டேன். அண்ணி அருந்ததி, உனக்காக உயிர் கொடுப்பேன் உனக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உங்க அண்ணி உனக்காக இவனை வச்சு அந்த 2 பேரையும் பழி வாங்கிட்டா. அழிஞ்சு போயிட்டான்னு நினைச்ச அந்த தாயம்மா நம்மள அழிக்கிறதுக்காக புறப்பட்டு இருக்கான்னா நாம சும்மாவா இருப்போம்? அருந்ததி, உனக்கு துரோகம் பண்ண அந்த தாயம்மாவை இப்ப நினைச்சாலும் மனசு கொதிக்குதுமா. அதான் அந்த தாயம்மாவை என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். அருந்ததி, நான் சரியா திட்டம் போட்டு சத்தம் இல்லாம காய நகர்த்திக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். அருந்ததி, 1க்கு 2 கொலைகளை செய்ய வச்சு தப்பான சாம பூஜையினால தான் இப்படி நடந்ததுன்னு ஊர் ஜனங்களை நம்ப வச்சுட்டோம். அடுத்ததா, சாம பூஜையிலே எந்தவித கெடுதலும் ஊருக்கு நடக்காதுன்னு சொன்ன உன் புருஷன் ஆண்டவர்கிட்ட போய் எப்படி இந்த கொலை நடந்தது,
யார் இந்த பூஜையை செஞ்சதுன்னு ஊர் மக்களால கேட்க வைப்போம். அதுக்கு அவரு பதில் சொல்றாரோ சொல்லலையோ, தப்பா பூசை பண்ணவங்கள இந்த ஊர் மக்கள் ஊருக்குள்ளேயே வரவிட மாட்டாங்க. அதனால தாயம்மா தான் இந்த பூசையை பண்ணிருக்காங்கறத நம்ம எப்படியாவது நம்ப வைக்கணுமே. அத நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு தாயம்மா தான் இந்த பூஜைய பண்ணான்னு அவர் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அப்படி நடந்தா அவளை மட்டும் இல்ல, அவளோட பணத்தை கூட இந்த ஊர் எல்லைக்குள்ள ஊர் மக்களே வரவிட மாட்டாங்க. நான் நம்ம எதிரிக்கு கொடுக்கிற அதிகபட்ச தண்டனையே அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் என் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே. அருந்ததி, உனக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவோ அதுதான் எங்களுக்கும். அம்மா, எங்க திட்டம் இதுவரைக்கும் எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே அப்படித்தான் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போமா. அருந்ததி, அண்ணன் மட்டும் இல்ல, உன் அண்ணி நானும் சொல்றேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம கிளம்பி போ. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். போமா. ஹாய், நான் மதுமிதா. ஜெயா டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என் வணக்கம். உங்க பேராதரவோட மன்னன் மகள் மெகா தொடர் 100 பகுதிகளையும் தாண்டி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இனிமே நான் நடிச்ச விஷாலி தாயம்மா பாத்திரங்களை இவங்க தான் நடிக்க போறாங்க. எனக்கு கொடுத்த ஆதரவையும் உற்சாகத்தையும் தொடர்ந்து நீங்க இவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். விஷாலி, உங்களை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க இந்த பக்கம் ஆபீஸ் போறீங்களா? இல்ல சார், இப்ப நான் வர்க் பண்ணல. என்ன படிச்சிருக்கீங்க விஷாலி? BBA சார். எங்க படிச்சீங்க? கோயம்புத்தூர்ல. உங்களை பார்த்து ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது விஷாலி. மனசுன்னு இருந்தா அதுல குழப்பமும் வரும், குதூகலமும் வரும். இப்ப நீங்க பேசுனதுல நான் குழப்பமாயிட்டேன். தாயம்மாவை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ ரூட்டு போட்டும் முடியல. இந்த விஷாலியை தூக்கிட்டா தாயம்மா தானா வெளியில வருவா. இவகிட்ட நைஸா பேசி நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்துட வேண்டியதான். என்ன சார், திடீர்னு நெட்வொர்க் இல்லாத செல்போன் மாதிரி ஆஃப் ஆயிட்டீங்க? இப்படி பேசினதான் எனக்கும் பிடிக்கும். என்ன பாக்குற சில பெரியவங்க நான் தாய்மா மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. நானே உங்ககிட்ட சொல்லிருக்கேனேம்மா. அப்போ ஒரே முகசாயல்ல உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்றது உண்மைதானா? அப்படிதான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரே முகச்சாயில இருக்கிற 7 பேரையும் யாரும் ஒரே நேரத்துல பாத்திருக்க சான்ஸே இல்ல. காசிநாதனுக்கும் கல்யாணிக்கும் மகளா பிறந்தனா எப்படி அச்சு அசலா தாய்மா மாதிரி இருக்க முடியும்? இவ சந்தேகமா தான் கேக்குறாளா இல்ல நம்ம வாயில இருந்து ஏதாவது புடுங்க பாக்குறாளா? என்ன சார் பதில காணோம்? இது கடவுளுடைய படைப்புமா. தாயம்மா ஜாடையில இருக்கீங்கிறதுக்காக உங்களுக்கும் தாயம்மாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. சார் பரவாயில்ல சார், பேசுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. சார், நான் யோகேஷ் பேசுறேன். சொல்லு. இப்போ எங்க இருக்கீங்க? பெங்களூர் போறதுக்காக நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். எப்போ திரும்பி வருவீங்க? 2 நாள் ஆகும். சரி, அப்போ 2 நாள் கழிச்சு நம்ம பேசுவோம். வச்சிடறேன் சார். விஷாலி, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானே டிராப் பண்றேன். பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும். நானே போய்க்கிறேன் சார். என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமா சார்,
வாங்க, நான் அந்த வழியா தான் போறேன். டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க. உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நானே போய்க்கிறேன். நானா சுமக்க போறேன்? கார் தானே சுமக்க போகுது. ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு உங்க மனசுக்கு நான் ட்ரீட்மெண்ட் தரேன். என் மனசு குழப்பத்தை தீர்க்கறதுக்கான மருந்து உங்ககிட்ட இல்ல, அது கடவுள் கிட்ட தான் இருக்கு. கடவுள்லாம் எங்கேயும் நேரடியா வரமாட்டாரு. என்ன மாதிரி மனுஷங்க மூலமா தான் வருவாரு. நான் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். நீங்க என்கிட்ட உரிமையோட சொல்லலாம். நேரம் வரப்போ சொல்றேன் சார். சரி, கார்ல இருங்க, நானே டிராப் பண்றேன். வாங்க வாங்க. இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்குள்ள தேங்க்ஸா? இன்னும் என்னுடைய கடமை முடியலம்மா. நீங்க போய் டாக்டர் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நான் பாத்துக்கிறேன். நீங்க